திரு ரவிசங்கர் சார், இப்போ நம்முடைய 3 நண்பர்களும் தனது கருத்தை வச்சுட்டாங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சார். என்னுடைய ஒப்பீனியன் இந்த மேனிஃபெஸ்டோவை பொறுத்து கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கட்சியும் இந்த தேர்தல் சமயத்தில் மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று கொடுக்குறாங்க. பொதுவாகவே எல்லா கட்சியும் நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன். சரி, எல்லா கட்சிக்குமே மக்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்யலாம், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த மாதிரி நம்ம பாடுபடலாம் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மேனிஃபெஸ்டோ கொண்டு வராங்க. ஆனால் இந்த மேனிஃபெஸ்டோ வந்து சில மேனிஃபெஸ்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இதனால் எந்த அளவுக்கு பணம் வேண்டிருக்கும், அந்த அளவுக்கு பணத்தை இதில் எடுத்து போட்டோம் அப்படின்னால், அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இதில் போனீங்கன்னா ஓகே. மற்றபடி இப்போ மகாலட்சுமி ஸ்கீம்னு ஒன்று சொன்னாங்க. இந்த மகாலட்சுமி ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது புவர் ஃபேமிலிஸ் இந்தியாவில் அதில் அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பேர் புவர் ஃபேமிலினா ஃபஸ்ட்டு இவங்க டிஃபைன் பண்ணணும். ஏன்னால் நான் அதில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி டிஃபைன் பண்ணும்பொழுது நம்மக்கிட்ட இருக்க ஓவரால் இதில் ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்களா புவர் ஃபேமிலி, ஒரு 10 லட்சம் புவர் ஃபேமிலியா, 5 லட்சம் புவர் ஃபேமிலினா 5 லட்சம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு கொடுத்தாகணும். நமக்கு பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே பட்ஜெட் வருமானம் ஒரு 31 லட்சம் கோடி தான் வருமானம். கரெக்ட். ஸோ இந்த 31 லட்சம் கோடியில் இந்த 10 லட்சம் கோடியை ஒரு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா 32% ஆச்சு. சதவீதத்தை கூட விடுங்க, ரொம்ப டைரக்டாகவே நான் வரேன். நேரடியாக. ஸோ இந்த 10 லட்சம் கோடி இது ஒரு ஃப்ரீபி, இலவசம்னு ஆயிடுறது. இலவசம். ஒரு இலவசம்னு எடுத்து கொடுக்கும் பொழுது கொடுக்கலாம் கவர்மெண்ட். அந்த 1 லட்சத்தை வேற ஏதாவது பெண்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படி கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வர அந்த மாதிரி கொண்டு வந்தால் ஓகே. இல்லாட்டா இலவசம்னு கொடுத்தேன்னு வச்சுங்க, எம்எஸ்எம்இல கொண்டு வரலாமா? ஆமாம், எம்எஸ்எம்இ ஸ்மால் இது ஏதோ ஒன்று பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும். அது இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் எல்லாம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண போகிறோம். படித்து வரவங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் நல்ல ஒரு திட்டம். ஆனால் இந்த ஃப்ரீ பீஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து நாட்டுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அந்த கேரண்டீஸை கொடுத்து 54,000-55,000 கோடி ரூபாய் அதுக்கு போய்டுறது. ஸோ அந்த மாதிரி போகிறச்சு இவங்க பட்ஜெட்டில் துண்டு விடுறது. இதை வந்து எப்படி இவங்க மேக்கப் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. அந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் அப்படின்னா இவங்க மறுபடியும் கடன் வாங்கணும். இப்போது சில ஸ்கீம்ஸ் நான் வந்து ஃபைனான்ஷியல் ஆங்கிளில் பார்க்குறேன். முதல்ல வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் 30 லட்சம் சாங்ஷன்டு வேக்கன்சி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சாங்ஷன்டு வேக்கன்சியை ஃபில் பண்ண போகிறோம். 30 லட்சம் வேக்கன்சிங்கிறாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் இம்ப்ளிகேஷன் அதில், அதாவது என்னென்ன பொசிஷனில் பண்ண போகிறீங்க, என்னென்ன செக்ஷன் நிறைய இருக்கு, எப்படி பண்ண போகிறீங்க. தென் ராஜஸ்தானில் கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் மாடல் இருக்குது. அது பிரகாரம் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ், அதாவது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ரைட்டு. இப்போது இந்த பிஎம் முத்ரா இந்த பீமா யோஜனை எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து வருஷத்துக்கு 450 ரூபாய் என்னமோ ப்ரீமியம் கட்டணும். அதை கட்டி முடித்தால் அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க செலவு. பட் இதில் வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கவர் பண்ணும் பொழுது இந்த பணம் நீங்கள் கவர் பண்ணுங்கள். பட் இவங்க ப்ரொவிஷன் எங்கே கொடுத்துருக்காங்க, இன்கம் சோர்சஸ் வேணும். ஆமாம், ஒரு வருஷத்தில் ஒரு 500 பேருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா சிலருக்கு 5 லட்சம் இருக்கலாம், சிலருக்கு 10 லட்சம் இருக்கலாம், சிலருக்கு அதிகபட்சம் 25 லட்சம் இருக்கலாம். ஓவரால் இந்த பணம் போகிற அரசாங்கம் வந்து செலவு செய்ய போகிறது அப்படின்னா இதுக்கு சோர்ஸ் உங்களுக்கு என்ன, பட்ஜெட்டில் நீங்கள் ப்ரொவிஷன் கொடுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது எம்எஸ்பி. எல்லாருமே இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பற்றி பேசுகிறோம். இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் டாக்டர் சுவாமிநாதன் அந்த காங்கிரஸ் பீரியடில் 2004 இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அருமையான ஒரு திட்டம். உற்பத்தி செலவை விட 50% அதிகரிக்கும். உற்பத்தி செலவை விட 50% அதிகப்பட்டு கொடுக்கணும். எனக்கு உற்பத்தி செலவு ஒரு பேடி பண்ணுறேன், ஒரு ஏக்கரில் 7,000 ரூபாய் ஆகுதுன்னா 7,000 + 50%. 50% 3,500. 10,500 கொடுக்கணும். இந்த உற்பத்திங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் முக்கியம்.
உற்பத்தி செலவு என்ன? நான் விதை நெல் வாங்குகிறேன், பயிரிடுறேன், லேபர்ஸ்க்கு பணம் கொடுக்குறேன், தென் ஃபெர்டிலைசர் அடிக்கிறேன், ஃபெர்டிலைசருக்கு பெஸ்டிசைடு எல்லாமே இருக்கு. நாட் ஓன்லி தட் பட் அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து நிலத்தை சொந்தமாக வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த நிலத்துக்குரிய ரெண்டல் வேல்யூ அதையும் நான் சேர்த்துக்கணும். சரி, நான் தான் நிலத்துக்கு சொந்தக்காரன் இருந்தாலும் அதுக்கு சேர்த்துக்கணும். சரி, என்னுடைய ஃபேமிலியிலேருந்து ஒரு 6-7 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த 6-7 பேருக்கு ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளோ லேபர் இது அதையும் சேர்த்துக்கணும். இது 90 நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா 90 நாளைக்கு இதெல்லாம் சேர்ந்தது தான் இது அவங்க சொல்லுவாங்க A2 + FL அப்படிம்பாங்க. இதுதான் C2. இந்த C2 ப்ளஸ் அதில் 50% இதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ எம்எஸ்பி நீங்கள் எடுத்துனீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இன்றைக்கி இருக்கிற அரசாங்கமாக பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலாக சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மொத்தமாக ஒரு 23 கிராப்புக்கு எம்எஸ்பியை கொடுக்குறாங்க. அந்த கிராப்பு கொடுக்கும்பொழுது பீரியாடிக்கலி எவ்ரி இயர் 2021-22 இருக்கிற எம்எஸ்பி 2022-23 கிடையாது, அதில் இருக்க எம்எஸ்பி 23-24 கிடையாது. எவ்ரி இயர் அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டியூ டு இன்ஃப்ளேஷன் காஸ்ட் அது எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. இன் ஸ்பைட் ஆஃப் தட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இவங்க ஃபார்மர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் 2021 17 மாதம் பண்ணாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இப்போ எம்எஸ்பியே கொடுக்கலையா? C2 + 50% இம்ப்ளிமெண்ட் ஆகலையா? இப்போ இவங்க மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ C2 + 50% இம்ப்ளிமெண்ட் ஆகலையா? என்ன பிரச்சனை அது தெரியணும். இது வந்து ஓவரால் இப்போ நான் அடுத்த இதில் வரேன். ஓவரால் உங்களுடைய வியூ, அந்த பெர்செப்ஷன், அந்த இதனுடைய நிலைப்பாடு என்னதான் இருக்குது? என்னுடைய நிலைப்பாடு இதில் என்ன நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள். பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது ஒன்று. அதை வந்து படித்து முடிக்கும் போதே இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் கொடுத்து அதுக்கு இவங்களுக்கு ஸ்டைஃபண்டு கொடுத்து பண்ணுறாங்க. அது ஒரு அருமையான திட்டம். ரெண்டாவது விமன் ஃபோர்ஸுக்கு அவங்களுக்கு 50% கொடுக்குறேன் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல ஒரு திட்டம். சரி. தென் இந்த ஃப்ரீ பீல நான் ஒத்துக்க மாட்டேன். சரி. தென் இவங்க பர்சனல் ஃப்ரீடம் பற்றி பேசுகிறாங்க. உணவு, அவங்களுடைய காதல், ஓகே, இது விஷயங்கள்லாம், பயணம், தனி மனித சுதந்திரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். இவங்க காங்கிரஸ் வில் லான்ச் அன் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். சரி. அர்பன் இதில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் நாம கொஞ்சம் நல்லதாக பார்க்குறோங்கிறீங்க. பார்க்கலாம். பட் எல்லாத்துலேயுமே இப்போ அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் நீங்கள் எவ்வளோ பேருக்கு கொடுக்க போகிறீங்க, அதை காஸ்ட் இன்வால்வ் இதெல்லாம் பார்த்துங்க. ஆனால் சிலது வந்து அக்னிபாத் ப்ரோக்ராம் நாங்கள் இது பண்ண போகிறோம், சிஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், நீட் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ண போகிறோம். நீட்டாக உங்கள் பீரியடில் தான் கொண்டு வந்தது. அன்றைக்கி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. எல்லாமே சுப்ரீம் கோர்ட் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நீட்டு கொண்டு வர வச்சிங்களேன். அந்த நீட்டில் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பழசு எப்படி இருந்ததுன்னா 100க்கு 90%, 95% வாங்கியாச்சுன்னா தென் அதை தவிர SC ST OBC இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கட் ஆஃப் மார்க் அந்த மாதிரி இருந்தால் உள்ளே வந்துடுறாங்க. சில மாணவர்களுக்கு மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டிய அந்த டேலண்ட் இருக்காது. அந்த மாதிரி இவங்களுக்கு படித்தா புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டா இவங்க மினிமம் கட் ஆஃப் மார்க் நீட் எக்ஸாம் எவ்வளோ வாங்கிடுறாங்க. ஆனால் அவங்களுடைய மார்க்கு 50 தான் இருக்கும் ஓவரால் பர்சன்டேஜ். ஆனால் இந்த நீட் எக்ஸாம் மூலம் அவங்க புரிஞ்சுட்டு அதை எழுதுறாங்க வச்சுங்களேன், அவங்க பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையிறது அப்படிங்கிறது என்னுடைய இது. சரி, உங்களுக்கு மேனிஃபெஸ்டோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று எடுத்து பேச போகிறேன். அதாவது ஃபைனல் சம்மேஷன் தான் இவங்க கொடுத்துருக்கிறதுல. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 2024 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், அதாவது இந்தியா பிளாக் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 10 வருஷத்தில் இன்னைக்கு என்ன ஜிடிபி இருக்கோ இதை விட 2 மடங்கு ஜிடிபியை அதிகப்படுத்துவோங்கிறாங்க. இன்னைக்கு ஜிடிபி நம்ம அவர் so many reports of 7.5, 7.8, 8.1 வேண்டாம் சார், 7% எடுத்துக்கலாம் சார் ஆவரேஜா. ஸோ இன்னிலேருந்து 10 வருஷத்தில் 14% ஜிடிபி இவங்க கொண்டு வர போகிறாங்களா? நீங்கள் என்டையர் இந்த 75 இயர்ஸ் எடுத்து பாருங்கள், ஜிடிபிங்கிறது அந்த அளவுக்குலாம் போகிறது இல்லை. அண்டு எந்த வெளிநாட்டையும் எடுத்துங்க. ஸோ இது வந்து இந்த அவ்வளோதாங்க. 10 வருஷத்தில் இன்னைக்கு இருக்கிற 7% ஜிடிபி நாங்கள் 14% கொண்டு போவங்கன்னா அது ஒத்துக்கவே முடியாது. ரெண்டாவது இவங்க சொன்னது சார் இருக்கிற இதில்
கட்சியை விட்டு வெளியில் போனாங்கன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் கொண்டு வர போகிறோம். நாங்கள் எதுக்கு சார் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? 1/3 ஆஃப் பீப்புள் போகலாங்கிறீங்க. அதுவும் உங்கள் பீரியடில் வந்தது தான் அந்த சட்டம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது எனக்கு ஒரு கட்சியில் இன்றைக்கி காங்கிரஸ் இருந்தேன் அப்படின்னா நான் டிஃபெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எம்எல்ஏ பொசிஷனை ரிசைன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் நான் இதை கட்சியை விட்டே போகிறேன்னா நீங்கள் எல்லாத்தையுமே என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணிங்கன்னா ஒத்துக்க முடியாது. 50% பீப்புள் போகிறாங்க சார். அப்போ எங்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறோம். எங்கேருந்து? இந்த கட்சி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க. லெட் அஸ் சே 40%. அதை சொல்லியிருக்காங்க கட்சி தாவல் தடை சட்டத்தில் டிஸ்குவாலிஃபைடு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அது என்ன தெரியுமா, அப்பப்போ குதிரை வேற நடக்குது, வண்டியில தூக்கிட்டு போயிடுறாங்க, ஹோட்டல்ல கொண்டு அடைச்சு வைக்கிறாங்க. ரொம்ப மோக்கரி டெமோக்ரஸி. ஸோ அதனால ஒன்றும் இல்லை, அதனால ஒரு சீர்திருத்தம் வரணும். அந்த சீர்திருத்தம் வரணும். அந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு ஆட்டை போடுறதுக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது சார். அந்த மாதிரி ஒரு நிமிஷம் சார் விளங்குற மாதிரி சொல்றேன் சார். அந்த மாதிரி இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இப்போ என்ன சொல்லிருக்காங்க, விவிபிஏடி முந்தி இப்போ என்ன ஒரு நாள் அவர் பிரஸ் பண்ண உடனே வித்தின் 7 செகண்ட். அது வேற டாபிக். மேனிஃபெஸ்டோல சொல்லிருக்காங்க, அதை மட்டும் முடிச்சிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்து பாக்ஸ்ல விழும். இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அதை எடுத்து இவர் வந்து பார்த்துட்டு தூக்கி போடுவாருங்கிறாங்க. அதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் வர போறது அப்படி எனக்கு புரியல.